நண்பர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் நாம மில்க் பிரெட் ஒரு வீடியோவில் செஞ்சுருந்தோம். 100% ஹோல் வீட் பிரெட் ஆட்டா பிரெட் ஒரு வீடியோவில் செஞ்சுருந்தோம். இந்த வீடியோவில் மல்டிகிரெயின் பிரெட் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மல்டிகிரெயின் பிரெட்லேயே சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல 8 கிராம் ட்ரை ஈஸ்ட் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு லைட் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். இதில் லூக் வார்ம் வாட்டர் சேர்த்துருவோம். எப்பயும் செய்கிற மாதிரியே இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளை ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சிடலாம். செகண்ட் ஸ்டெப், இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 20 கிராம் ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க, 10 கிராம் ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துக்கோங்க, 20 கிராம் சன்ஃப்ளவர் சீட் சூரியகாந்தி விதை, 20 கிராம் பம்கின் சீட் பூசணி விதை. இதை நீங்கள் ஃபுல்லாக பவுடர் மாதிரி அரைக்கக்கூடாதுங்க. இது பெரிய பெரிய பீஸாக இருக்கிறப்போ ப்ரெட்லாம் கட் பண்ணுறப்ப கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். எஸ்பெஷலி மிஷின்லலாம் கட் பண்ணிங்கன்னா இல்லை நைஃப் வச்சு கட் பண்ணிங்கன்னா இப்படி ஆன் பண்ணுங்கள், ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப அரைச்சிடாதீங்க. இது கூட 10 கிராம் அளவுக்கு வெள்ளை எள்ளு செசமி சீட் சேர்த்துக்கோங்க. இந்த செசமி சீடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக 200 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். இன்னொரு 200 கிராம் அளவுக்கு ஆட்டா எடுத்துக்கிறேன், கோதுமை மாவு. இது கூட 10 கிராம் அளவுக்கு குளூட்டன் சேர்த்துறேன். 8 கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். 25 கிராம் அளவுக்கு லைட் ப்ரௌன் சுகர் சேர்த்துறேன். முதல்ல இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். என்கிட்ட டோ மிக்சர் இல்லாதனால நான் டேபிளில் இது செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட டோ மிக்சர் இருந்ததுன்னா இது டோ மிக்சரில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு நடுவில் ஒரு பாத்தியை கட்டுங்க. பாருங்கள், ஈஸ்ட் நல்லா ஃப்ளை ஃபெர்மெண்டேஷன் ஆயிடுச்சு, ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதை நடுவில் சேர்த்துருங்க. எப்போயுமே சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு 70 to 80% வாட்டர் இதில் சேர்க்கணும். ஸோ அந்த ஈஸ்ட் ஃப்ளை ஃபெர்மெண்ட் ஆனதுலேயே கொஞ்சம் வாட்டர் சேர்த்துட்டு இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சென்டர்லேருந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்லோவாக ஃப்ளாரை உள்ளே கொண்டு வந்துட்டு அப்படியே கம்பைன் பண்ணணும், அந்த தண்ணி வெளியில் ஓடாமல். தண்ணியை கம்பைன் பண்ணிவிட்டு அப்படியே நீட் பண்ண ஆரம்பிங்க, அப்போ தான் தண்ணி அப்சர்வ் ஆகும். இதில் 80% வாட்டர் சேர்த்தாச்சு, டோ மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது 25 கிராம் பட்டர் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பட்டரையும் இப்போ நல்லா நீட் பண்ணியாச்சுங்க. இப்போ பாக்கி இருக்கிற வாட்டர் சேர்க்கணும். அட்லீஸ்ட் 60% ரெசிப்பியில் நீங்கள் ஹைட்ரேஷன் கொடுக்கணும். இப்போ அதையும் சேர்த்துட்டு நீட் பண்ணிடலாம். நல்லா நீட் பண்ணணும். கையில் நீட் பண்ணுறதுக்கும் மிஷினில் நீட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மிஷினில் பண்ணிங்கன்னா க்ளூட்டன் டெவலப்மெண்ட் நல்லா நடக்கும். அது மூலமாக நல்ல வாட்டர் அப்சர்ப்ஷன் பவரும் இருக்கும், ஸ்ட்ரெச்சிங் பவர் ஆகும், ஹைட்ரேஷன் பெட்டராக இருக்கும். ஸோ கையில் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெட்டராக நீட் பண்ண முடியுமோ அவ்வளோ பெட்டராக நீட் பண்ணுங்கள். அதை பொறுத்து தான் உங்களோட பிரெட் ரிசல்ட் இருக்கும். நீங்கள் 60% ஹைட்ரேஷன் கொடுத்து நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வச்சுருக்கிற இந்த கிரெயின்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த கிரெயின்ஸ் எல்லாம் முதலே சேர்த்திங்க அப்படின்னா க்ளூட்டன் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அது கரெக்டாக அது கட் ஆகும் அந்த க்ளூட்டன் ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம். அதனால் கடைசியில் சேர்த்துட்டு ஒரு நீட் பண்ணிவிட்டு அப்படியே டோவை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது நம்ம டோ ரெடி ஆகிடுச்சுங்க. மேலே வந்து ரொம்ப கிராக்காக ஓப்பனாக வரக்கூடாது, ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி டோ வச்சுக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பல்க் ஃபெர்மெண்டேஷனுக்கு அலோவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி டபுள் சைஸ் ஆனதுக்கப்புறம் இப்போது இதை புரட்டி போட்டு எப்போ பண்ணுறது தான் நாக் பேக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா வச்சுட்டு நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, டைட்டாக ரோல் பண்ணலன்னா உள்ள ஹோல்ஸ் வரும். அதுக்கப்புறம் இப்படி 2 தம் வச்சுட்டு நல்லா சீல் பண்ணிக்கோங்க. இதை என்ன பண்ணலான்னா இப்போது மிக்ஸ் சீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இதை வந்து அதில் ரோல் பண்ணிவிட்டு கூட இதில் வைக்கலாம். பட் நான் அந்த மாதிரி செய்ய போகிறதில்ல. நான் மேலே மட்டும்தான் சீட்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். அது இப்போ தேவையில்லை, ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அந்த மோல்டில் இதை போட்டலாம். இந்த அவனை வந்து நான் ஆன் பண்ணலைங்க, சும்மா வெளியில் வச்சா ட்ரை ஆயிரும்ட்டு இதில் வைக்கிறேன். ஸோ ஹோட்டலில் அப்படின்னா ப்ரூஃபர் இருக்கும், அதுக்குள்ளே வந்து மாய்ஸ்டாக இருக்கும், ஸோ ட்ரை ஆகாது. நான் சும்மா அவனை ஆன் பண்ணாமல் இதில் ஃபெர்மெண்டேஷனுக்காக உள்ளே வச்சுருக்கேன். இந்த மோல்டில் போட்டது போக எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோ இருந்தது, அதில் 2 பிரெட் ரோல் மாதிரி செஞ்சுக்கிட்டேன். இப்போ இது ஃபெர்மெண்ட் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கிறப்பயே இதை பேக் பண்ணணும். இது வந்து நான் ஓப்பன் லோஃபாக பேக் பண்ண போகிறேன். இதில் மேலே வந்து அந்த லிட் இருக்கும் இல்லையா, அது போட போகிறதில்ல. ஸோ இது மேலே இந்த மாதிரி
வாட்டர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே கன் இருந்ததுன்னா எப்போயுமே பெஸ்ட்டு. இந்த மாதிரி வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே உள்ளே சேர்த்துருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சீட்ஸ் எல்லாத்தையும். அதை இது மேலே இப்போது ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்க போகிறேன். இப்போ நாம் இதை ஓப்பன் லோஃபாக பேக் பண்ண போகிறோம். அதனால் ஓப்பன் லோஃபாக பேக் பண்ணால் அந்த காயில் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும். மேலே இருக்க காயில் சின்ன அவன் இது. அதனால் கீழே இருக்கிற ரேக்கில் இதை வைங்க. ஸோ மேலே வர்றப்போ எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கலர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சின்ன அவனில் வேறு வழி இல்லை. ஸோ வச்சுருக்கேன் இந்த மாதிரி. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 200ல் வச்சுருக்கேன். 2 காயிலும் ஆனில் இருக்குது. ஸோ கீழே வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால தான் இந்த ட்ரே வச்சுட்டு அது மேலே அந்த மோல்டு வச்சுருக்கேன். ஸோ நெட்டு மாதிரி இருந்ததுன்னா அது வைக்க வேணாம், அந்த மாதிரி ட்ரே வச்சுக்கோங்க. ப்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு நிமிஷத்துல எல்லாம் இதை டிமோல்ட் பண்ணிடுங்க. அதில் விழுகுன்னு பார்த்தா கீழே விழுந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயர் ரேக்கில் வச்சிங்கன்னா எல்லா சைடுமே ஏர் பாஸ் ஆகிட்டு நல்லா கோல்ட் ஆகும். பாருங்கள், ப்ரெட்டு நல்லா நீட்டாக வந்திருக்கும். மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெட்டோட வெயிட்டு உங்களுக்காக அதோட செக் பண்ணிடுவோம். 658 கிராம் வருது. இது போக எனக்கு ஒரு 2 ப்ரெட் ரோலும் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அது. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுதான். யூரோப் போனீங்க அப்படின்னா ப்ரெட்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். தடவை நீங்கள் போயிட்டு அங்கே அந்த ப்ரெட்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன இவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அவங்க வந்து அந்த பர்டிகுலர் ஃப்ளார்ஸை மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அது ஹார்டாக தான் இருக்கும். அது பேரே ஹார்ட் ரோல்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கிற ப்ரெட்டு சாப்பிட மாட்டாங்க, இல்லை ரஃபாக இருக்கிற ப்ரெட்டு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து 50% மைதாவும் 50% ஆட்டாவும் சேர்த்துருக்கோம். ஸோ இதுலேயே வேறு வேரியேஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரை ஃப்ளார்னு வரும். அந்த ரை ஃப்ளார் கூட சேர்க்கலாம். ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா இங்கெல்லாம் அது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் அது எக்ஸ்பென்சிவ். ஆன்லைனில் இல்லைன்னா இந்த இம்போர்ட்டட் ஃப்ளார்ஸ் எல்லாம் சேல் பண்ணுற ஷாப்ஸில் கேட்டு பாருங்கள், அங்கெல்லாம் அது கிடைக்கும். ஸோ மைதாவை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் அது சேர்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்லி ஃப்ளார் கூட சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரெட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட் அது சேர்க்குறப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தேவையான அளவுக்கு குளூட்டனை கூட்டியோ குறைச்சியோ சேர்க்கணும். போன அந்த 100% ஆட்டா வீடியோலேயே அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து போதுமான அளவுக்கு ஹைட்ரேஷன் ஆகும். மேலே ரைஸ் ஆகிறப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கரெக்டாக வரும். ஸோ போதுமான அளவுக்கு குளூட்டன் இல்லை அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது, கிராக்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரெட் வேணுமோ, இது எல்லாமே உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரெட் வேணுமோ அதை பொறுத்து தான். இந்த மல்டிகிரைன் ப்ரெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் இதில் நிறைய கிரைன்ஸ் இருக்குது, ஆட்டா இருக்குது, அது எல்லாமே இருக்குது. ஸோ ஒயிட் ப்ரெட்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஃபார் பெட்டர். ஸோ இந்த ரெசிபியில் எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்.